எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோ டே 2க்கான வீடியோங்க. ஸோ இதில் நம்ம இப்போ ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பாலிட்டியும் போட்டிருப்பேன். ஸோ பாலிட்டியும் சரி எக்கனாமியும் சரி இன்றைக்கி போட்டிருப்போம். ஸோ இப்போது ஹிஸ்ட்ரியும் ஜாகிரஃபியும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது 3rd வீடியோ இன்னையோடது. ஓகே, ஸோ இப்போது ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தானேட், ஸோ டெல்லி சுல்தான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெல்லி சுல்தானேட் பார்த்துடலாம். இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாங்க. த டர்க்ஸ் எக்ஸ்டெண்டட் தேர் கன்குவெஸ்ட் ஃப்ரம் பஞ்சாப் அண்ட் முல்தான் இன்டு கங்கா வேலி ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் டெரைன் அண்ட் ஈவன் கேப்சர்டு பீகார் அந்த பார்ட்ஸ் ஆஃப் பெங்கால். ஸோ அதாவது மெயினாக டெல்லி சுல்தானேட் அப்படின்னாலே டர்க்கிஷ் ரிலேட்டடான பீப்புள் தாங்க. ஸோ இந்த டர்க்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த துருக்கி அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம தமிழில், ஸோ அந்த பீப்புள் தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க கான்குவெஸ்ட் பண்ணிட்டே வர்றாங்க, கேப்சர் பண்ணுறாங்க. என்னென்னா பஞ்சாப் அந்த ஏரியா, அப்புறம் முல்தான் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அது எங்கே அப்படின்னா கங்கா வேலிக்குள்ளே வர்றாங்க. இதெல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே வர்றாங்க. வரும்போது பேட்டில் ஆஃப் டெரைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெல்லி சுல்தானேட்ஸில் என்ன பேட்டில் அப்படின்னா டர்க்ஸ் எப்படி விரிவடை அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய பேட்டில் தான் பேட்டில் ஆஃப் டெரைன். ஸோ அதில் ஈவன் இவங்க ஸ்ப்ரெட் ஆகி ஈவன் த கேப்சர்டு பீகார் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பெங்கால் வரைக்கும் வந்துடுறாங்க. ஓகே, இதுதான் இன்ட்ரொடக்ஷன். ஸோ இப்போது ஆஃப்டர் தட் ஃபார் ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ், ஸோ இங்கேருந்து ஒரு 100 வருஷம், ஸோ இந்த சம்பவத்துக்கு அடுத்து ஒரு 100 வருஷம் அவர் யாரும் கையிலேயே பிடிக்க முடியல, பெரிய ஆள் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு 100 இயர்ஸ்க்கு டர்க்கிஷ் இன்வேடர்ஸ் ரூல் பண்ணியிருக்கிறாங்க ஓவர் வேஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, இதுதாங்க. அடுத்து டைனாசிட்டிஸ். ஸோ டெல்லி சுல்தான்ஸ் அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. என்னென்னா பேர்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்காது அப்படிங்கிறதுனால. ஆனால் வேறு வழியில் நம்ம படிச்சுட்டு ஆகணும். அவ்வளோலாம் கஷ்டம் இல்லைங்க. நான் உங்களுக்கு சிம்பிளான எவ்வளோ ஷார்ட்டாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ டைனாசிட்டிஸ் ஆஃப் டெல்லி சுல்தானேட் அப்படிங்கிறது மம்லுக் டைனாசிட்டி, கில்ஜி டைனாசிட்டி, துக்ளக் டைனாசிட்டி, சையத் டைனாசிட்டி, லோடி டைனாசிட்டி. ஸோ இது சொன்னோம் தமிழில் அப்படின்னா மம்லுக் வம்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டைனாசிட்டி வம்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மம்லுக் வம்சம், இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. ஸோ அடிமை வம்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்லேவ் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் போர்ட் புக்கை படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கில்ஜி டைனாசிட்டினா கில்ஜி வம்சம். ஸோ துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோங்க. ஸோ நான் இயர் சொன்ன மாதிரி தான் இது இதில் இயர் இந்த டைனாசிட்டியில் லாஸ்ட் டைனாசிட்டி எதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைனாசிட்டி எது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நடுவில் சில இயர் மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், நான் சொல்கிறேன். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு மம்லுக் டைனாசிட்டி பார்த்துடலாம். ஸோ மம்லுக் டைனாசிட்டி அப்படிங்கிறது 1206 1290 ஏடி வரைக்குங்க. ஸோ ஆல்சோ நோன் அஸ் ஸ்லேவ் கிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ என்னென்னா அடிமை வம்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எதனால் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ குதுப்புதீன் ஐபக், ஸோ இவங்கெல்லாம் அடிமைகளாக இருந்து அடிமையாக இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அரசர்களாக ஒரு பெரிய மன்னர்களாக மாறினாங்க. ஸோ அதனால் அடிமை வம்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடிமைகள்லேருந்து மாறினதுனால. ஓகே, இப்போ குதுப்புதீன் ஐபக் அப்படிங்கிற பெயர். ஸோ இந்த குதுப் உதின் ஐபக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது இவரோட காலம் கொடுத்துருக்குறாங்க 1206 to 1210 அப்படின்னு, அதாவது 1210 ஏடி வரைக்கும். கிட்டத்தட்ட இந்த வம்சத்தில் வரக்கூடிய கிங்ஸோட இயர்லாம் நோட் பண்ணிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குங்க. அதாவது ஒரே மாதிரி பேட்டர்னில் ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 4, அடுத்து 6, அடுத்து 4, அடுத்து 6, அந்த மாதிரி ஒரு சீரீஸ் மாதிரியே போகும். ஓகே, வாங்க பார்த்துடலாம். ஸோ குதுப்புதீன் ஐபக் அப்படின்னா மேட் லாகூர் ஆஸ் கேபிட்டல் ஆஃப் டெல்லி சுல்தானேட். ஸோ இவர் காலத்தில் நடந்த இம்பார்ட்டண்டான விஷயங்கள் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இவரோட கேபிட்டலை மாற்றுவாங்க. ஸோ லாகூரை கேபிட்டலாக தலைமையகமாக உருவாக்குவாங்க. அடுத்து குதுப்புதீன் ஐபக் வாஸ் நோன் அஸ் லாக் பக்ஷ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் கிவர் ஆஃப் லேக்ஸ். ஸோ லேக் பக்ஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னென்னா லட்சாதிபதி. ஸோ லேக் பக்ஷ் அதாவது வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெற்றவர் அப்படின்னு நம்ம கிவர் ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி லைட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் குதுப் மினார். ஸோ குதுப் மினார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் டெல்லி. ஸோ அதோட ஃபவுண்டேஷனை லைட் பண்ணது இவர் தாங்க, குதுப்புதீன் ஐபக். ஸோ எப்போ அப்படிங்கிற இயரும் கொடுத்துருக்காங்க, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1192 AD. ஸோ 1192 AD. அடுத்து ஆல்சோ பில்ட் ஆதாய் தின் கா ஜோத்ப்ரா. ஸோ இது நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆர்ன் ஆர்கிடெக்சரில் கவர் ஆகும். ஸோ அதனால தான் நான் எல்லாமே இடையிலையுமே கொடுத்துட்டேன். அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறதையும் கொடுத்துடணும்ல, ஸோ அதனால் கொடுத்துருக்கேன். ஸோ ஆதாய் தின் கா ஜோன்ப்ரா அப்படிங்கிற பில்டிங் ஒரு நினைவிடமானு வச்சுக்கோங்களேன், அதை கட்டுறாரு. ஸோ 1199 ADயில் அஜ்மரில் கொண்டு வராங்க. ஓகே, அடுத்து இவரோட இறப்பு. ஸோ 1210 ADயில் ஸோ இவர் ஐபக் அப்படிங்கிற ஒரு மன்னர் எப்படி இறக்குறாரு அப்படின்னா இவர் குதிரையிலேருந்து கீழே விழுந்துடுறாருங்க. ஸோ போலோ கேம்ஸ் அந்த காலத்தில் இருக்கும். இப்போ எப்படி ஹாக்கியோ, ஸோ அந்த மாதிரி போலோ அந்த டயத்தில். ஸோ அந்த போலோ கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது குதிரையில் இருந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு. அடுத்து அரம்ஷா. ஸோ அரம்ஷா அப்படிங்கும்போது 1210. ஸோ அவர் இறந்த அடுத்த வருஷத்துலேருந்து
இருந்து. ஸோ இவர் வந்து ஒரு இன்கேப்பபிள் ரூலர், அதாவது மன்னர் அந்த தகுதி வந்து இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்கேப்பபிள்னா அவர் வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல இந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரி அந்த கேப்பபிலிட்டி, ஸோ அவரால் வந்து கொண்டு போக முடியல ஸோ ஆட்சியை, அதனால் இன்கேப்பபிள் ரூலர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்து இல்துமிஷ். ஸோ இல்துமிஷ் அப்படின்னு பார்க்கும்போது 1210, ஸோ உடனே வந்து போயிடுறாரு ஆராம் ஷா. அடுத்து இல்துமிஷ் வந்து வர்றாரு. ஸோ 1210 1236 AD. ஸோ இவங்களோட கதைகள்லாம் வந்து இருக்கும். ஸோ எப்படி வந்தாங்க ஒவ்வொருத்தரும், அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை, நான் என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இல்துமிஷ் வந்து ஆராம் ஷா வந்து டிஃபீட், அதாவது தோக்கடிச்சு பிகேம் த சுல்தான் வித் த நேம் ஆஃப் சம்சுதீன் அப்படிங்கிற பெயரில் அரியணை ஏறுறாரு. he completed the construction of குதுப் மினார். ஸோ குதுப் மினாரோட கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணது யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இல்துமிஷ். குதுப் மினாரில் சில மர்மங்கள் இருக்குது, அதாவது ஸ்டார்ட் பண்ணது ஒருத்தர், அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணது ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கட்டினது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணது வந்து குதுப்புதீன் ஐபக், அது இயர் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணது வந்து இல்துமிஷ். பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து ஷிஃப்டட் த கேபிட்டல் ஃப்ரம் லாகூர் டு டெல்லி. ஸோ லாகூர்லேருந்து டெல்லிக்கு வந்து கேபிட்டலை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்கங்க. ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி அடுத்து he gave sultanate 2 of its basic coins. ஸோ என்னென்னா 2 காயின்ஸ் வந்து விடுறாங்க. ஸோ சில்வர் காயினும் ஒரு காப்பர் காயினும் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ இவரோட டயத்தில். ஸோ சில்வர் காயினை தங்கா அப்படின்னு சொல்கிறோம், காப்பர் காயினை ஜித்தால் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து லேண்ட் கிராண்டட் டு ஆர்மி அஃபீஷியல்ஸ் ஃபார் லிமிட்டட் பீரியட்ஸ் இன் லியூ ஃபார் ரெகுலர் வேஜ். அதாவது ஒரு கடனாக நம்ம வந்து கொடுக்குற மாதிரி ஸோ லேண்டை வந்து கிராண்ட் பண்ணுறாங்க ஆர்மி அஃபீஷியல்ஸ்க்கு. ஸோ அதை ஒரு ரெகுலர் வேஜ், அதாவது நம்ம வந்து ஒரு சம்பளம் ஒருத்தருக்கு கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக இந்த லேண்டை வந்து கிராண்ட் பண்ணிடுறாங்க ஆர்மி அஃபீஷியல்ஸ்க்கு. ஓகே, இதுதாங்க. அடுத்து இல்துமிஷ் எஸ்டாப்ளிஷ்ட் த குரூப் ஆஃப் 40. ஸோ இது மெயினுங்க. ஸோ குரூப் ஆஃப் 40ன்னு சொல்லுவோம். த 40 அப்படின்னு ஒரு பேர் உண்டு, த FORTY, த 40 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து இல்துமிஷ் அவர்கள் வந்து கொண்டு வந்த ஒரு, இப்போ எப்படி நம்ம குப்தா நவரத்னாஸ் வந்து இருக்கோ அந்த மாதிரி இல்துமிஷ் கொண்டு வந்த ஒரு குழு. ஸோ ஒரு 40 பேரை கொண்ட ஒரு குழு. ஸோ அதோட பெயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தர்கன் ஐ சஹல்கானி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சஹல்கானி, தர்கன் ஐ சஹல்கானி. ஓகே, அடுத்து ரஸியா சுல்தான். ஸோ இவங்க கொஞ்சம் முக்கியமானவங்க, ரஸியா சுல்தான். ஸோ 1236 to 1240 AD. இப்போ என்ன அப்படின்னா இல்துமிஷோட வசீர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. வசீர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மாதிரி. ஸோ வசீர் அப்படின்னா ஹெட் ஆஃப் தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஆர்மி, இந்த மாதிரியும் வந்து பெயர்கள் வந்து உண்டு. நம்ம பின்னாடி போஸ்டிங்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த இல்துமிஷோட வசீர் வந்து நசீம் உல் முல்க் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் பேர் ஜுனைட். ஸோ நசீம் உல் முல்க் ஜுனைட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்போஸ்டு த ரஸியாஸ் எலிவேஷன் டு த த்ரோன். ஸோ இவங்க ரஸியா சுல்தானா தான் அடுத்து வருவாங்க இல்துமிஷ்க்கு அப்புறம். ஆனால் இல்துமிஷோட அதான் சொன்னோம்ல நம்ம வசீர். ஸோ இல்துமிஷோட வசீர் வந்து எதிர்ப்பாருங்க. அவர் பேர் தான் ஜுனைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஜுனைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து எதிர்ப்பார். இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி த டர்க்கிஷ் நோபல்ஸ் வந்து அக்யூஸ்டு ஹர் ஃபார் வயலேட்டிங் ஃபெமினைன் மாடஸ்டி. அதாவது இது ஒரு சின்ன கதை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலாக ரஸியா சுல்தான் வந்து பதவிக்கு வந்தது நோபல்ஸ் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ டர்க்கிஷ் நோபல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து இருப்பாங்க அந்த டயத்தில். ஸோ அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க யார் யார் அடுத்தடுத்து வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்கு ரஸியா சுல்தான் வந்து வந்தது பிடிக்காது ஆக்சுவலாக. ஆனால் வந்து மக்களுக்கு வந்து மக்கள் வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நோபல்ஸ்க்கு வந்து பிடிக்காது. ஸோ ஏன் அப்படின்னா ரஸியா சுல்தான் வந்து ஒரு அடிமையை வந்து கூட வச்சுருப்பாங்க. இந்த மன்னர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு அடிமைகளை வந்து கூட வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு அடிமையை வந்து ரஸியா சுல்தான் கூட வச்சுருப்பாங்க. அந்த அடிமை வந்து இவங்களோட ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான், இவங்க சொல்கிற ரூல்ஸ் படி அந்த அடிமையை தேர்ந்தெடுக்காமல் இவங்க வேற ஒரு அடிமையை வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் இந்த நோபல்ஸ்க்கு வந்து பிடிக்காமையே இருக்கும் ரஸியா மேலே. ஸோ டைம் பார்த்து வந்து கான்ஸ்பிரசி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அந்த அடிமையையும் இவங்க ரஸியா சுல்தானையும் சம்மந்தப்படுத்தி ஒரு கான்ஸ்பிரசி ஸ்ப்ரெட் பண்ணி, ஸோ நீங்கள் வந்து தகுதியை வந்து இல்லை உங்களுக்கு, நீங்கள் வந்து ஃபெமின் மாடஸ்டின்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வயலேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஸோ வந்து ஒரு கான்ஸ்பிரசி உருவாக்கி ஒரு வந்து மக்களை ஃபுல்லாக திருப்பிடுவாங்க அவங்களுக்கு எதிராகவே. அண்ட் பீயிங் டூ ஃப்ரெண்ட்லி டு என், அதான் நம்ம வந்து இந்த நோபல், அது எந்த நோபல் அப்படின்னா இந்த அப்சனியன் நோபல் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அவங்க பேரை மட்டும் பார்த்துக்கோங்க. யாக்குத் கான் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ அவர் கூட வந்து கான்ஸ்பிரசி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து ஓகே, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா இன்டர்னல் ரெபலியன் வந்து வந்துடும். ஸோ இதனால் வந்து ஒரு ரெபலியன் ஒரு கிளர்ச்சி வந்து ஃபார்ம் ஆகி யாக்குத் கானை வந்து கொண்டுருவாங்க. அண்ட் ரஸியாவையும் வந்து சிறைப்பிடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து ரஸியா சுல்தானேட். அடுத்து பஹ்ராம் ஷா. ஸோ பஹ்ராம் ஷா பார்க்கும்போது 1240 to 42 AD. ஸோ இவர் வந்து ஒரு பப்பட் ரூலராக வந்து இருந்தார். பப்பட் ரூலர் அப்படின்னா நம்ம பின்னாடி வந்து இயக்கப்படக்கூடிய ஒரு மன்னர். ஸோ அவருக்கு தானாக வந்து முடிவெடுக்காமல் யாரோ ஒருத்தங்க வந்து இயக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பப்பட் ரூலராக வந்து இருக்கிறாங்க. நியூ போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. நியூ போஸ்ட் ஆஃப் நைப்
ஐ மமா லிக்வாத் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நைப் ஐ மமா லிக்வட். ஸோ இது என்ன அப்படின்னா கிங்குக்கு ஒரு டெபுட்டி, இப்போ எப்படி டெபுட்டி சிஎம் டெபுட்டி சிஎம் அந்த மாதிரி கிங்குக்கு ஒரு டெபுட்டி ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட்டு இதை வந்து கிரியேட் பண்ணுறாங்க இவரோட டயத்தில். ஸோ இதுக்கு அடுத்து வந்தவங்கலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க, அதனால் நான் வந்து கொடுத்துட்டேன், எல்லார் பெயரையும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மஸ்ஜித் ஷா, நசருதீன் முகமது, அதே மாதிரி பால்பன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, பால்பன் வந்துட்டாங்க. ஸோ பால்பன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும், அதனால் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் எரா ஆஃப் ஸ்ட்ராங் சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் வந்து மறுபடியும் வந்து உருவாகுது பால்பன் டயத்தில். அதே மாதிரி பால்பன் ப்ரோக் த பவர் ஆஃப் சஹல்கானி. ஸோ தர்கன் ஐ சஹல்கானி தானே ஞாபகம் இருக்குது, அந்த 40 அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ அதை வந்து இவர் வந்து ஒழிச்சிருவார். ஓகே, அடுத்து அப்பாயிண்டட் ஸ்பைஸ் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட். சில நம்ம மன்னருக்கு எதிராக, அதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதுவும் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஸ்பைஸை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து வைப்பாங்க. ரீஆர்கனைஸ் த மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டே ரீஆர்கனைஸ் பண்ணுவாங்க. மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டோட பெயரும் நான் வந்து இங்கேயே கொடுத்துட்டேன். ஸோ திவான் ஐ அர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த பெயர்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஃபஸ்ட் டைம் அப்படி தாங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு லிட்ரலாக என்னோட ஸ்கூல் டைம்ங்கிற பாருங்கள், நான் வந்து இது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் இதை வந்து ஒரு 1 வீக் வந்து கொடுத்துக்கிட்டேன். 7 டேஸ்க்குள்ளே வந்து நான் ஹிஸ்ட்ரி வந்து முடித்தேன். ஃபஸ்ட்டாக தான் நான் வந்து எடுத்தேன். ஆக்சுவலாக என்சிஆர்டி எனக்கு புதுசு தான். நான் வந்து எடுத்து ஒரு 7 நாளுக்குள்ளே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இதுக்காகவே உட்காந்து நான் வந்து முடித்தேன். கிட்டத்தட்ட நான் அந்த ஏஐசிசியில் இருந்த காலங்களில் தான் இதையும் நான் வந்து பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேட் போர்டு புக்ஸை மட்டும் தான் படிச்சிருந்தேன். ஸோ என்சிஆர்டி எடுத்து ஓரளவுக்கு ஃபுல்லாக ஒன்ஸ் ஒரு ரீடிங் வந்து விட்டுருந்தேன். ஆனால் வந்து ஒரு நல்ல ஃபிங்கர் டிப்பில் வந்து வைக்கிற அளவுக்கு வந்து இல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 நாள் ஃபுல்லாக கொடுத்து இதை ஃபுல்லாகவே நான் வந்து மனப்பாடமே பண்ணி எப்போ கேட்டாலும் யார் கேட்டாலும் எந்த சம்பவம்னாலும் சொல்லலாம், அந்த மாதிரி நான் வந்து படிச்சிட்டேன். ஸோ அது என்ன, அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்னோம் அப்படின்னா டைம் ஆயிரும். ஸோ இதுக்கானது இல்லை. ஸோ அதனால் நான் அடுத்து சொல்கிறேன். ஏஐசிசி முடிஞ்சோடனே நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ வந்து இதனால் இந்த பெயர்கள்லாம் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஓகே, மெயின்டைன் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வித் மங்கோல்ஸ். ஸோ டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வித் மங்கோல்ஸ் கூட வைக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, அடுத்து இன்ட்ரடியூஸ் நியூ தியரி ஆஃப் கிங்ஷிப் அண்ட் இன்சிஸ்டட் ஆன் செரிமோனி ஆஃப் சிஜாடா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் பியாபோஸ், அதாவது கிஸ்ஸிங் ஆஃப் த மொனாஸ் ஃபீட். ஸோ அதாவது பாதங்களை வந்து முத்தமிடுற அந்த வழக்கம். ஸோ அதெல்லாம் வந்து கோர்ட்டில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சும்மா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க ஓவராலாக. நான் எதுக்கும் வந்து நான் வந்து எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனால தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து இவரோட டைட்டில் வந்து பார்த்துடலாம். ஸோ ஜில் ஐ இலாஹி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீன்ஸ் இமேஜ் ஆஃப் காட், அதோட அர்த்தமும் வந்து நான் சொல்லியிருக்கேன். அடுத்து இன்ட்ரடியூஸ்டு பர்ஷியன் நியூ இயர் ஃபெஸ்டிவல். ஸோ பர்ஷியனில் ஒரு நியூ இயர் ஃபெஸ்டிவலை வந்து இவர் வந்து ஒரு புத்தாண்டு விழா, ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறதுக்கு ஒரு ஃபெஸ்டிவலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நவ்ரோஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, அவ்வளோதாங்க முதல் டைனாசிட்டி வந்து முடிஞ்சது. அடுத்து கில்ஜி டைனாசிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா 1290 to 1320 AD. ஸோ இது வந்து ரீப்ளேஸ்டு மம்லுக் டைனாசிட்டி. ஸோ மம்லுக் டைனாசிட்டியை வந்து ஒழிச்சிட்டு அடுத்து இந்த டைனாசிட்டி வந்து உருவெடுக்குது, கில்ஜி டைனாசிட்டி. ஸோ என்ன அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி, அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி. ஸோ ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கும்போது 1290 to 1296 AD. ஓகே, ஃபிரோஸ் ascended the throne under the title of ஜலாலுதீன் கில்ஜி. ஸோ பெயர் வந்து ஜலாலுதீன் கில்ஜி, அந்த பெயரில் தான் அரியணை ஏறுறார். அவரோட ஒரிஜினல் பேர் வந்து ஃபிரோஸ். ஓகே, சர்வ்ட் அஸ் அர்ஸ் ஐ முமாலிக் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அர்ஸ் ஐ முமாலிக் அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் வார் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். டியூரிங் த பால்பன்ஸ் ரீஜன். பார்த்தீங்களா, இந்த பால்பன் லாஸ்ட்டாக இருந்தார் பார்த்தீங்களா அந்த டைனாசிட்டி, அந்த வம்சத்தில். ஸோ அவரோட வாரில் ஒரு மினிஸ்டராக வந்து இருந்திருக்கிறாரு. அடுத்து அவரை போனதுக்கப்புறம் இவர் வந்து தனியாக ஒரு டைனாசிட்டி, ஒரு வம்சத்தையே வந்து நிறுவிட்டார். ஸோ இதனால தான் வந்து அடுத்தடுத்த வம்சம் அவர் அந்த கில்ஜி டைனாசிட்டி அப்படிங்கிறது அந்த முன்னாடி இருந்த வம்சத்தை அப்படியே அடியோடு வந்து அழிச்சிட்டு இது வந்து உருவாச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ரூலர் ஆஃப் Delhi Sultanate to clearly put forward the view of that state should be based on willing support of the people. அதாவது மக்களின் நலனுக்காக தான், அதை பொறுத்து தான் வந்து நாடு வந்து இருக்கணும். ஸோ மக்களுக்காக தான் எல்லாமே அப்படிங்கிறத முதல்ல கிளியராக வந்து கொண்டு வந்தார். அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜி அடுத்து வருவாங்க. ஸோ அலாவுதீன் கில்ஜி 1296 to 1316 AD அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன் 1294 AD he led the first Turkish expedition to South India and plundered தேவகிரி. ஸோ சவுத் இந்தியா வரைக்கும் வந்து தேவகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த பிளண்டர் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து வலிச்சு எடுத்துகிட்டு போயிடுறது. சொல்லப்போனால் நம்மளோட லாங்குவேஜில், அதாவது லூட் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. ஸோ பிளண்டர் பண்ணி வந்துட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டர்க்கிஷ் எக்ஸ்பெடிஷன் வந்து நடத்துகிறாரு. அதுலேயும் வெற்றி பெற்று எல்லா பொருள்களையும் எடுத்துகிட்டு கையோட வந்து வந்துடுறாரு. ஸோ 1294.
அதை ஆக்சுவலாக என்ன கதை அப்படின்னா இவரை வந்து அனுப்பி வைப்பாருங்க. ஸோ அலாவுதீனை வந்து இந்த மேலே பார்த்த ஜலாலுதீன் வந்து அனுப்பி வைப்பார். இவரும் போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்துடுவார். ஸோ வந்த வேகத்தில் என்ன நினச்சாருன்னு தெரில, அவரே போட்டு தள்ளிடுவாருங்க அனுப்பி வச்சவரையாக தான் வந்து கதை. இன் ஜூலை 1296 நேராக வந்து ஹி மர்டர்ட் ஹிஸ் அங்கிள் அண்ட் ஃபாதர் இன்லாவான அங்கிளான சொந்த ஃபாதர் இன்லாவே வந்து போட்டுருவார் ஜலாலுதீன் கில்ஜி. ஸோ முடிச்சுட்டு அண்ட் க்ரௌண்ட் ஹிம்செல்ஃப் அஸ் சுல்தான். ஸோ அவரையே தன்னைத்தானே வந்து ஒரு சுல்தானாக வந்து க்ரௌன் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுதான் வந்து ஸ்டோரி. ஸோ அலாவுதீன் வந்து சில ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபேமிலிஸ் தட் ஹேட் பீன் என்ஜாயிங் ஃப்ரீ லேண்ட் டு சப்போர்ட் தெம்செல்ஸ் ஷுட் பே த லேண்ட் டேக்ஸ் ஃபார் தேர் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒன்று. இன்னொன்று, ரெகனைஸ்டு த ஸ்பை சிஸ்டத்தை வந்து ரெகனைஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்பை சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க, அதை ஒரு ரெகனைஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அடுத்து யூஸ் ஆஃப் லிக்கர். ஸோ லிக்கர் அண்ட் இன்டாக்சிகன்ஸ் வந்து ப்ரோஹிபிட் பண்ணுறாங்க, தடை வந்து செய்யப்படுது. லிக்கர் அது மாதிரி இன்டாக்சிகன்ட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது. அடுத்து எஸ்டாப்ளிஷ்ட் அ ஹியூஜ் பெர்மனண்ட் ஸ்டாண்டிங் ஆர்மியை வந்து கொண்டு வராருங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ஆர்மியை வந்து கொண்டு வராரு. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து he was the first monarch in the sultanate who insisted that in the Doab land revenue would be assessed on the basis of measuring the land under the cultivation. அதாவது மெயினாக இது என்ன அப்படின்னா, இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சுல்தான். இது வந்து ஆக்சுவலாக கொஸ்டின் இது பிவிக்யூ. ஹூ இன்சிஸ்டட் தேட் இந்த டோப், அதாவது ஒரு இன்சிஸ்ட் பண்ணுறாரு எல்லாருக்கிட்டையும். என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு என்னென்னா லேண்ட் ரெவன்யூ. ஸோ லேண்ட் மூலமாக நான் அதாவது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறேன், ஒரு ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நான் வந்து ஒரு ஆள் அனுப்பி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கல்டிவேஷனாக இருக்கக்கூடிய அந்த லேண்டு விளை நிலத்தை ஃபுல்லாக நான் வந்து அளப்பேன். ஸோ அளந்து உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ நீங்கள் வந்து அவ்வளோ கொடுத்தா போதும். அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன், இவ்வளோ டேக்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நான் வைப்பேன் அப்படிங்கிறத சொன்ன முதல் சுல்தானே இவர் தான். அடுத்து செட்டப் 3 டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ். ஒன்று கிரெயின் மார்க்கெட்டு, மந்தின்னு சொல்லுவோம்ல, மந்தி அப்படின்னு சொல்லுவோம் கிரெயின் மார்க்கெட்டு. இன்னொன்று கிளாத் மார்க்கெட். ஸோ கிளாத் மார்க்கெட் வந்து சராய் அதில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்து அண்ட் த மார்க்கெட் ஃபார் ஹார்சஸ், ஸ்லேவ்ஸ் அண்ட் கேட்டில். மெயினாக அந்த ஸ்லேவ்ஸ் வந்து இருந்தது, நோட் பண்ணிக்கணும். ஸ்லேவ்ஸ் அண்ட் கேட்டில்ஸ் இதுக்கான ஒரு மார்க்கெட். ஸோ இப்போது கில்ஜியை பற்றி பேசணும் அப்படின்னா அமர் குஷ்ரு பற்றி பேசாமல் போக முடியாது. ஸோ அதனால தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கோர் போய்ட்டா வந்து இருந்தவருங்க அலாவுதீன் கில்ஜியோட கோர் போய்ட்டா இருந்த அமர் குஷ்ரு. இவர் வந்து என்னென்னா கேவ் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன், அந்த கில்ஜி டைனாஸ்டியை பற்றி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி இவரோட மேஜர் ஒர்க் வந்து துக்லக் நாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வஸ்த் உல் ஹயாத் அப்படின்னும், அதே மாதிரி நூர் ஷிஃபிர் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் பிவைக்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நூர் ஷிஃபிர் அப்படின்னு சொல்லக்கூடியது இவரோட புக்கு. அடுத்து 2வது டைனாஸ்டி முடிஞ்சது, கில்ஜி வந்து முடிஞ்சது. அடுத்து துக்லக் டைனாஸ்டிங்க. ஸோ துக்லக் டைனாஸ்டி அப்படிங்கும்போது 1320 1414 AD. ஸோ கியாசுதீன் துக்லக் அப்படின்னு சொல்லுவோம், முகமது பின் துக்லக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கியாசுதீன் துக்லக் அப்படிங்கும்போது ஃபவுண்டருங்க. ஸோ ஃபவுண்டர் ஆஃப் துக்லக் டைனாஸ்டி வாஸ் காசி மாலிக். இவர் தான் வந்து காசி மாலிக் தான் ஃபவுண்டர். ஆனால் இவரோட அசண்டட் த த்ரோன் அஸ் கியாசுதீன் துக்லக், அதாவது ஆட்சியை பிடிக்கும்போது இவரோட பெயர் வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ கியாசுதீன் துக்லக்கா அரியணை வந்து ஏறுறாரு 1320. அடுத்து முகமது பின் துக்லக் வந்து வருவாங்க. ஸோ இவங்க வந்து டிரான்ஸ்ஃபர்ட் இஸ் கேபிட்டல் ஃப்ரம் டெல்லி டு தியோகர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தியோகர் அப்படின்னு சொல்லுவோம், தௌலதாபாத்தில் இருக்குது. தௌலதாபாத் தியோகர் எல்லாமே ஒன்று தான். ஸோ டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு வந்து கேபிட்டலை வந்து மாற்றினவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ முகமது பின் துக்லக் இன்ட்ரடியூஸ் டோக்கன் கரன்சி. மெயினாக டோக்கன் கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடியதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர். இன்ட்ரடியூஸ்ட காப்பர் காயின். ஸோ ஆல்ரெடி காப்பர் பிரான்ச் சொன்னோம்ல, அதே மாதிரி இவரும் ஒரு காப்பர் காயின் வந்து கொடுக்குறாரு. ஜித்தால் அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து கொடுக்குறாரு. இன் பிளேஸ் ஆஃப் சில்வர் காயின் தங்கா. ஸோ சில்வர் காயின் தங்காவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு காப்பர் காயின் ஜித்தால் வந்து கொண்டு வராருங்க. அடுத்து இபின் பட்டுட்டா. ஸோ இவரை பற்றி நம்ம பேசாமல் போக முடியாது இங்கே. ஸோ இபின் பட்டுட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிவைக்யூ. ஸோ ஹி வாஸ் குவாசி, அதாவது ஜட்ஜ் ஆஃப் டெல்லி. ஸோ ஜட்ஜ் ஆக்சுவலாக இவர் வந்து குவாசி அப்படின்னா ஜட்ஜ் அப்படின்னு அர்த்தங்க. ஸோ ஜட்ஜ் ஆஃப் டெல்லி அப்பாயிண்டட் பை முகமது பின் துக்லக் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ராவலர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவரோட ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க கிதாப் உல் ரெஹ்லா. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் புக்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. முகமது பின் துக்லக்கை பற்றி எழுதின ஒரு புக்கு கிதாப் உல் ரெஹ்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து ஃபிரோஸ் ஷா துக்லக். ஃபிரோஸ் ஷா துக்லக் வந்து 1351 to 1388 AD. ஸோ இதில் வந்து தி சிட்டி ஆஃப் ஜவுனாப்பூர் was founded by Firoz Shah Tughlaq and named in the memory of Muhammad bin Tughlaq, whose name was Jauna Khan. அதாவது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா சிட்டி ஆஃப் ஜவுனாப்பூர்னு ஒன்று இருக்குது. இதை வந்து கண்டுபிடிச்சது வந்து ஃபிரோஸ் ஷா துக்லக், ஃபவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் நேம்டு இந்த மெமரி ஆஃப் முகமது பின் துக்லக். ஸோ முகமது பின் துக்லக்கோட நேமை வந்து வைக்கிறாரு இந்த ஊருக்கு, ஜவுனாப்பூர் அப்படிங்கிற ஊருக்கு. அப்போது முகமது பின் துக்லக்னா முகமது பின் இல்லை துக்லக் அப்படி தான் வச்சுக்கணும். ஏன் ஜவுனா அப்படின்னு வச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட நேம் தான் ஜவுனா கான். ஆக்சுவலாக முகமது பின் துக்லக்கோட ஒரிஜினல் பேர் வந்து ஜவுனா கான். ஆனால் அதனால தான் ஜவுனாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்
ஊர் பேருக்கு வச்சுருக்கிறாரு. ஓகேவா? இந்த ஊரை ஃபவுண்ட் பண்ணது வந்து ஒருத்தர். ஆனால் யார் நினைவாக வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முகமது பின் துக்ளக்கோட நினைவாக வந்து வச்சுருக்கிறாங்க இந்த ஊருக்கு பேர். ஓகே, அடுத்து ஜிசியா. ஸோ இந்த ஜிசியா வந்து பிவைக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். இதெல்லாம் நான் முதல்ல கேட்டிருப்பாங்க, யூபிஎஸ்சியில் கேட்பாங்க. ஸோ இந்த ஜிசியா அப்படிங்கிறது ஒரு டேக்ஸ். இது ஆக்சுவலாக அந்த டேக்ஸ் வந்து இங்கே செப்பரேட்டாக ஒரு டேக்ஸை வந்து வாங்க ஆரம்பிச்சது இந்த ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஸோ இந்த டேக்ஸ்னால் என்னென்னு பார்க்கணும்ல. ஸோ இந்த டேக்ஸ் ஜிஷியா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு முஸ்லீம்ஸ் ஆக்சுவலாக ரூல் பண்ணுற ஒரு கண்ட்ரியில் முஸ்லீம் அல்லாத நபர்கள் வந்து கட்டக்கூடிய ஒரு வரி. அவங்களுக்கான பாதுகாப்பை இந்த டேக்ஸ் வந்து உறுதி செய்யும். அவங்க வந்து எல்லா உரிமைகளையும் பெற்று வாழுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக ஜிசியா. ஓகேவா? இது தாங்க. இதை வந்து ஒரு செப்பரேட் டேக்ஸை வந்து கொண்டு வந்துடுவாங்க. இது வந்து பிவைக்கு யார் டயத்தில் வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, யார் டயத்தில் அபாலிஷ் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ரெண்டையும் வந்து பார்த்துடலாம். அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ரூலர் who took steps to have Hindu religious works translated from Sanskrit into Persian. அதாவது சான்ஸ்கிரிட்டில் இருந்து பெர்ஷியனுக்கு ஹிந்து ரிலீஜியஸ் ஒர்க்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஸோ அது முதல் நபர் இவர் தான். அடுத்து நசுருதீன் முகமது. ஸோ இது வந்து லாஸ்ட் ரூலர் ஆஃப் துக்ளக் டைனஸ்டி. அதனால் நான் வந்து கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. அடுத்து சையத் டைனஸ்டிங்க. ஸோ சையது வம்சம் 1414 to 1451 AD. கிசர் கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிசர் கான் டிஃபீட்டட் சுல்தான் தௌலத் கான் அண்ட் ஆக்குபைட் டெல்லி அண்ட் ஃபவுண்டட் சையத் டைனஸ்டி. சுல்தான் தௌலத் கானை வந்து டிஃபீட் பண்ணி தோற்கடிச்சு சையத் டைனஸ்டி வந்து நிறுவுறாரு கிசர் கான். ஓகே, அடுத்து ஹிஸ் ஒர்க். இவரோட ஒர்க் வந்து தாரிக் ஐ முபாரக் ஷாஹி. ஸோ இந்த மாதிரி சில ஒர்க்ஸ் தாங்க நான் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் வந்து பார்த்துருங்க. ஸோ தாரிக் ஐ முபாரக் ஷாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க்கு இவரோட ஒர்க்கு. அதே மாதிரி முபாரக் ஷா அடுத்து. ஸோ முபாரக் ஷா வந்து ரெண்டாவது வரக்கூடியவர், லாஸ்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது. அடுத்து லோடி டைனாஸ்டி. லோடி டைனாஸ்டி வந்து 1451 1526. ஸோ பேட்டில் ஒன்று வரும் 1526 படிச்சிருப்பீங்க. ஸோ பஹ்லால் லோடி ஃபஸ்ட்டு வரக்கூடியவர். அடுத்து சிக்கந்தர் லோடி ரெண்டாவது வரக்கூடியவர். ஃபஸ்ட்டு பஹ்லால் லோடி வந்து லேட் த ஃபவுண்டேஷன். இவர் தான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து போடுவார் லோடி டைனாஸ்டிக்கு. அடுத்து சிக்கந்தர் லோடி வந்து ஷோட் லிட்டில் டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் நான் முஸ்லிம்ஸ். ஸோ நான் முஸ்லிம்ஸ்க்காக லிட்டில் டாலரன்ஸ் வந்து கொண்டு வந்து ரீஇம்போஸ் பண்ணுவாருங்க ஜிசியாவை ஆன் நான் முஸ்லிம்ஸ். மறுபடியும் வந்து ஜிசியா யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா சிக்கந்தர் லோடி. அடுத்து இன்ட்ரடியூஸ் நியூ சிஸ்டம் ஆஃப் லேண்ட் மெஷர்மெண்ட். நில அளவைன்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதுக்காக ஒரு புது சிஸ்டத்தையும் வந்து கொண்டு வந்திருப்பார். அதுக்கு பேர் கெஜ் இ சிக்கந்தாரி. ஸோ இவரோட பேரே தான் வச்சுருப்பாங்க, நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சிக்கந்தர் கண்டுபிடிச்சது சிக்கந்தாரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, அடுத்து இப்ராஹிம் லோடி. ஸோ இப்ராஹிம் லோடி லாஸ்ட்டு வரக்கூடியவருங்க. ஸோ இது மெயினானது. தௌலத் கான் ஆஃப் பீகார் அண்ட் ராணா சங்கா ஆஃப் மேவார் சென்ட் அன் இன்விடேஷன் டு பாபர் அட் காபுல் டு இன்வேட் இந்தியா. ஸோ இது ஒரு கதை ஆக்சுவலாக. இது என்னென்னா, ஸோ இந்த ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தரை கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி. ஒருத்தரை வந்து முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவரும் வருவார், முடிச்சு விடுவார், முடிஞ்சது. இதுதான் வந்து கதை சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இப்போது இது யார் அனுப்புனா யார் வந்தா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தௌலத் கான் ஆஃப் பீகாரில் இருக்கக்கூடிய தௌலத் கான் அப்படிங்கிறவரும் மேவாரில் இருக்கக்கூடிய ராணா சங்கா அப்படிங்கிறவரும் இன்விடேஷன் அனுப்புவாங்க. யாருக்கு? பாபருக்கு. ஸோ பாபர் யார் அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ பாபர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு இன்விடேஷன் அனுப்புகிறாங்க. இப்போதைக்கு அது ஒரு ஃப்ரெஷராக உங்களுக்கு வந்து போதும். ஸோ இப்போது காபூலில் இருந்து நீங்கள் வந்து அட் காபுல் டு இன்வைட் இந்தியா. ஸோ நீங்கள் வந்து பாபர், காபூலில் இருக்கக்கூடிய பாபர், நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து படையெடுத்து வாங்க, ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பாபர் வந்து நேராக வர்றாரு, வந்து இங்கே சுல்தானை டிஃபீட் பண்ணிடுறாருங்க. ஸோ இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சு 1526 ADயில் தோற்கடிச்சிட்டு இந்த ஹிஸ்டாரிக், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டில், ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்டில். ஸோ அதில் வந்து தோற்கடிக்கப்படுறாரு, லோடி வந்து தோற்கடிக்கப்படுறாரு, முடிஞ்சுது. அதுதான். ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு கொஷினுங்க. ஸோ போர்க்களத்தில் இறந்த ஒரு சுல்தான் யார் அப்படின்னா, அவர் தான் லாஸ்ட்டாக வந்த இப்ராஹிம் லோடி. ஸோ அவர் வந்து இறந்துருவார் ஆக்சுவலாக. இதை நான் கொடுக்கல. ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆர்மி அஃபீஷியல், உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பக்கம் வந்து போயிடலாம். ஸோ அர்ஸ் ஐ முமாலிக் அப்படின்னு சொல்லுவோம். த ஹெட் ஆஃப் திவான் ஐ அர்ஸ் டிபார்ட்மெண்ட். இது என்ன அப்படின்னு நான் முன்னாடியே கொடுத்துருந்தேன். ஸோ திவான் ஐ அர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் அர்ஸ் ஐ முமாலிக், ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட், பேமெண்ட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ட்ரூப்ஸ். ஓகேவா? ட்ரூப்ஸ் இது எல்லாத்துக்கும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, அவங்களோட பேமெண்ட் கொடுக்குறது, அவங்கள ரெக்ரூட் பண்ணி வேலை எடுத்துக்கிறது, சிப்பாய்களை, இதெல்லாம் அவரோட வேலை. அடுத்து அமிர் ஐ அகுர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆஃபீஸர் கமாண்டிங் ராயல் ஹார்ஸஸ்ங்க. ஓகேவா? அடுத்து அதாவது குதிரைப்படைகளை வந்து பார்க்கறது. அடுத்து ஷஹானா ஐ பில் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஷாஹ்னா ஐ பில்னு சொல்லுவோம். ஸோ சூப்பரண்டன்ட் ஆஃப் ராயல் எலஃபன்ட்ஸ், ஸோ யானைகளை வந்து பார்த்துக்கிறது. அடுத்து அமிர் ஐ பஹர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட், நேவல் போர்ட், இது எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடியவர். ஸோ போலீஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் இன்சார்ஜும், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கான அந்த நேவல் போர்ட்டையும் வந்து கடல் ரிலேட்டடான அந்த துறைமுகத்தை பார்த்துக்கக்கூடிய ஒரு நபர். ஓகேவா? ஸோ என்னடா வேகமாக போகிறோன்னு பார்க்காதீங்க. ஸோ இதெல்லாமே வந்து இதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, டேரெக்டாக போஸ்ட்டு அதோட பெயர், அவ்வளோதான். நீங்கள் வந்து PDF வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து PDF
PDF எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கங்க. இல்லைனா நம்ம மெயில் இருக்குது, டேரெக்டாக நீங்கள் மெயில் பண்ணலாங்க. ஓகே, மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் டெல்லி சுல்தானேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவான்-ஐ ரிசாலத் அப்படின்னு சொல்லுவோம். திவான்-ஐ ரிசாலத் அப்படின்னா ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஸோ ஆர்னு சொல்லி ஷார்ட்கட் வந்து இதுக்கு வச்சுக்கோங்க. அடுத்து திவான்-ஐ அர்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். மிலிட்ரி டிபார்ட்மெண்ட், அர்ஸ் அப்படின்னாலே மிலிட்ரி. அடுத்து திவான்-ஐ இன்ஷா. ஸோ இன்ஷா அப்படின்னா ஸ்டேட் கரஸ்பாண்டன்ஸ். திவான்-ஐ இன்ஷா அப்படின்னா ஸ்டேட் கரஸ்பாண்டன்ஸுங்க. ஸோ அடுத்து வக்கீல்-ஐ தார். ஸோ வக்கீல்-ஐ தார் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்லேவ்ஸ். ஸோ வக்கீல்-ஐ தார் அப்படின்னா ஸ்லேவ்ஸ். அடுத்து திவான்-ஐ அமிர் கோஹி. ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சருங்க. ஸோ திவான்-ஐ அமிர் கோஹி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஸோ விவசாயத்துறை. அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அலாவுதீன் இன்ட்ரடியூஸ் த பிராண்டிங் சிஸ்டம். ஸோ ஒரு ஹார்ஸ், குதிரைக்கு ஒரு பிராண்ட் வந்து கொடுக்குற ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு பேர் தாக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்து அலாவுதீன் வாஸ் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் சுல்தான் ஹூ பெய்டு ஹிஸ் சோல்ஜர்ஸ் ஃபுல்லி இன் கேஷ். மெயினாக அலாவுதீன் வந்து ஃபுல்லாகவே ஒரு சோல்ஜர்ஸ்க்கு வந்து கேஷாக வந்து கொடுப்பாராங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா த தர்க்ஸ் டிவைடட் தேர் அட்மினிஸ்ட்ரேஷன் டு செவரல் ட்ராக்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அதை இக்தாஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. இக்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இக்தாஸ் லேட்டர் பிகம் ப்ரோவின்சஸ் ஆர் சுபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இக்தாஸ் வந்து ப்ரோவின்சஸாக பிரியுது, அதுக்கு பேர் சுபா. அடுத்து பிலோ த இக்தாஸ் வேர் ஷீக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பர்கானா வாஸ் அ நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட். ஸோ வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து கேட்பாங்க, பார்த்துக்கங்க மெயினாக. ஓகே, அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இந்த வில்லேஜ் வந்து யார் அப்படின்னா குட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். KHUT குட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் லேண்ட் ஓனர்ஸாம். அதே மாதிரி முக்வா டேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த முக்வா டேம் அப்படின்னா ஹெட்மேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தலைமையான ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த வில்லேஜ் அக்கௌண்டன்ட்டை வந்து பட்டுவாரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பட்டுவாரி அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ வில்லேஜ் அக்கௌண்டன்ட் அவங்க தான் பட்டுவாரி. அடுத்து எக்கனாமி எப்படி இருந்ததுன்னா டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் வந்து மெயினுங்க. கொஸ்டின் மேத்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நான் முதல்ல கூட கேட்டிருப்பாங்க. ஜாக்கத் அப்படிங்கிறது வந்து டு பி பெய்டு பை வெல் டு டூ முஸ்லிம்ஸ் ஃபார் ஹெல்பிங் த நீடி. ரிலீஜியஸ் டேக்ஸ் ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, இது வந்து ரிலீஜியஸ் டேக்ஸ் முடிஞ்சது. ஜிஷியா நான் வந்து சொல்லிட்டேன். டு பி லிவிட் ஆன் நான் முஸ்லிம்ஸ்க்கு வந்து போடக்கூடியது. இன் ரிட்டன் அவங்க வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுப்பாங்க. இதுதான். அடுத்து கராஜ். ஸோ கராஜ் அப்படிங்கிறது லேண்ட் டேக்ஸ் பெய்டு மெயின்லி பை ஹிந்துஸ். மெயினாக ஹிந்துஸ் வந்து கட்டக்கூடிய ஒரு லேண்ட் டேக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1/10 ஆஃப் த ப்ரொடியூஸ் ஆஃப் த லேண்ட் மெயினாக. அடுத்து கும்ஸ். ஸோ இட் வாஸ் 1/6 ஆஃப் த பூட்டி கேப்சர் டியூரிங் த வார். அதாவது ஒரு வார் நடக்குது, ஒரு பூட்டி கேப்சர் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பொருட்களை வாரில் வந்து லூட் பண்ணுறீங்க, ஸோ எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படிங்கிறத அந்த பூட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதில் 1.6, அதாவது 6ல் ஒரு பங்கு வந்து கொடுத்துடணும். ஸோ இதுதான் வந்து கும்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அப்வாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்னென்னா எக்ஸஸ் டேக்ஸஸ் லைக் ஹவுஸ் டேக்ஸு, கிரேசிங் டேக்ஸு. ஸோ கிரேசிங் மேய்த்தல் வரி அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து இந்த அப்வாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஷராப் அப்படின்னு சொல்கிறோம். ஷராப் அப்படின்னா இரிகேஷன் டேக்ஸ். அதே மாதிரி அஷரஃப் அப்படிங்கிறது இது கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ 1/10 ஆஃப் த கிராஸ் ப்ரொடியூஸ் ஆன் லேண்ட் ஹெல்டு பை முஸ்லிம்ஸ். ஆக்சுவலாக முஸ்லிம்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய லேண்டுக்குள்ள கிராஸ் ப்ரொடியூஸ் வந்து எதுவும் வந்துச்சு அப்படின்னா அதில் 10ல் ஒரு பங்கு வந்து கொடுத்துடணும். ஸோ இது அஷரஃப். ஸோ இப்போ லேண்ட் வந்து பார்த்துடலாமா? ஸோ டைப்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து கலீசா அல்லது க்ரௌன் லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இனாம் அப்படின்னா வாக்ஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ரிலீஜியஸ் லேண்ட். வாக்ஃப் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து லேண்ட்ஸ் ஆஃப் ஃபெடியூட்ரி ஹிந்து சீஃப்ஸ்க்கு ஒரு வகையான லேண்ட் இருந்தது. அடுத்து நாலாவது இக்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட் வந்து இருந்தது. ஓகே, த காயின்ஸ் டிசெப்டிங் த இமேஜஸ் ஆஃப் காடஸ் லக்ஷ்மி ஆர் ஹார்ஸ்மேன் அண்ட் த நேம் ஆஃப் சுல்தான் இன் நகரி ஸ்கிரிப்ட் வேர் கால்டு டெல்லிவாலா காயின்ஸ். ஸோ இந்த வகையில் இருக்குமாங்க டெல்லிவாலா காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காயின்ஸ் வந்து வரும் இவங்க டயத்தில். அது வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதாவது காடஸ் லக்ஷ்மியை பொறிக்கப்பட்ட இமேஜ், அதே மாதிரி ஆக்ஸை பொறிக்கப்பட்ட ஒரு இமேஜ், அப்புறம் ஹார்ஸ்மேன், அதுக்கப்புறம் சுல்தானோட பெயர்கள் நகரி ஸ்கிரிப்டில் வந்து இருக்கும் மெயினாக. ஓகே, இதெல்லாமே வந்து டெல்லிவாலா காயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்வென்ஷன் ஆஃப் சவுக்லா டியூரிங் த சுல்தானேட் பீரியட் பூஸ்டட் த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. மெயினாக சவுக்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள், ஒரு ஆக்சுவலாக நான் அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன், கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். ஸோ பின் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஸோ சவுக்லா அப்படிங்கிறது வந்து பூஸ்ட் பண்ணுதுங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை. அடுத்து குஜராத் அண்ட் பெங்கால் ஆர் 2 இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சென்டர்ஸ் ஃபார் டெக்ஸ்டைல் ட்ரேட். ஸோ மெயினாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பூஸ்ட் ஆகுது. ஸோ டெக்ஸ்டைல் ட்ரேடுக்கு இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் வந்து இந்த 2 தான், குஜராத் அண்ட் பெங்கால். ஸோ லெதர் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் குஜராத் வர் பாப்புலர். ஸோ குஜராத்தில் இருக்கக்கூடிய லெதர் இண்டஸ்ட்ரீஸ் பாப்புலராக இருக்குது. ஸோ டெல்லி அண்ட் முல்தான் வேர் இம்பார்ட்டன்ட் ஐவரி ஒர்க் சென்டர்ஸ். ஸோ டெல்லி அண்ட் முல்தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஐவரி ஒர்க் சென்டர்ஸாக வந்து திகழ்ந்திருக்கு. ஓகே, அடுத்தது வுட் இண்டஸ்ட்ரி. ஸோ வுட் இண்டஸ்ட்ரி ஆஃப் காஷ்மீரில் வுட் இண்டஸ்ட்ரி வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிஷன் ஆஃப் உமன் வந்து பார்த்தோம் அப்படின்னா புவர் ஸ்டேட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அமாங் உமன். ஓகேவா, முடிஞ்சது. அடுத்தது ப்ராக்டிஸ் ஆஃப் சதி வந்து மேட் ஆப்ளிகேட்டரி இருந்திருக்கு. அடுத்து பர்ஷியன் பிகேம் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் டெல்லி சுல்தான். ஸோ டெல்லி சுல்தானோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் உருது வாஸ் மெயின்லி த கேம்ப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேம்ப் லாங்குவேஜ் அப்படின்னா அங்கங்கே பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அடுத்து ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா
மெயினாக நியூ ஆர்கிடெக்சரல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் வர் இன்ட்ரடியூஸ். ஸோ மெயினாக டெல்லி சுல்தானேட் பீரியடில் புது வகையான கட்டடக்கலைகள் எல்லாமே வந்து உருவாக்கப்படுது, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து த சிந்தசிஸ் ஆஃப் இந்தியன் அண்ட் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ் லெட் டு த எமர்ஜென்ஸ் ஆஃப் இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மெயினாக டெல்லி சுல்தானேட்டில். ஸோ இண்டோ அண்ட் இஸ்லாமிக் ரெண்டும் கலந்து வரக்கூடியது. அடுத்து இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துக்கணும். ஸோ டாம்ப் ஆஃப் பால்பன் வந்து ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர்ச் வந்து டாம்ப் ஆஃப் பால்பன். ஸோ முதல்ல கட்டப்பட்ட அந்த ஆர்ச்சுங்க. அடுத்து ஃபஸ்ட் டூ டோம். ஸோ டோம் ஆர்ச் இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து கட்டடக்கலைகள். இதெல்லாம் வந்து நீ கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னா படங்கள் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரூ டோம் வந்து என்னென்னா அலாய் தர்வாசா. அடுத்து லிட்ரரி ஒர்க்ஸ். ஸோ இவங்களோட லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து அல்புரணி எழுதுனது கிதாபுல் ஹிந்த் பார்த்தோம். அமர் குஷ்ரு வந்து எழுதுனது கசைன் உல் ஃபுட்டா அண்ட் துக்லக் நாமா பார்த்துருந்தோம். அடுத்து ஃபிரோஸ் ஷா எழுதுனது கொடுத்துருக்கேன். ஸோ ஃபத்வா ஃபிரோஸ் ஷாஹி. ஓகேவா? ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்துக்கங்க. அடுத்து இபின் பட்டாவோடதும் கொடுத்துருக்கேன் கிதாபுல் ரெஹ்லா. இதையும் வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட டெல்லி சுல்தான் கொஞ்சம் வந்து படிக்கிறது வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ வேறு வழியில் வந்து பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எதுலேருந்து கொஸ்டின் வரும்னு தெரியாதுல்ல, நம்ம வந்து எதாச்சும் விட்டுட்டு போயிடக்கூடாது. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு நான் எல்லாமே வந்து இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இதெல்லாமே வந்து என்சிஆர்டிஸ் இதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஆர்த்தர் புக் ரிலேட்டடாக இதெல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஸோ ஓகேங்க, நீங்கள் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ வந்து வீடியோ வந்து பார்த்துருங்க. ஓகே, பார்க்கலாங்க.